ஹாய் மக்களே, இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இப்பதான் நம்ம ஒரு குரூசியலான இடத்தை நோக்கி வந்திருக்கோம். ஏன்னா இத்தனை நாள் நடந்த போரை விட இப்பதான் இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குன்னே சொல்லலாம். இப்ப நடந்த இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும், உலகத்துக்கு அமைதி திரும்பும், எல்லா பக்கமும் லிட்டரலா ஆயில் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த நேரத்துல இந்த போர் இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிருக்கு. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. பாகிஸ்தான்ல நடந்த இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூட போறேன். இவ்வளவு நாள் ஈரான் தான் மூடி வச்சிருந்தாங்க, இப்ப இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூட போறேன் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்து அதை ஒரு அறிக்கையா விட்டுருக்காரு. என்னடா இது, இந்த ஆளு பைத்தியம் தானா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, எஸ், எல்லாத்துக்கும் இந்த சந்தேகம் வருது. உலகத்துக்கே நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அமெரிக்கா இப்ப தனிக்காட்டு ராஜாவா நிக்குது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இந்த போரை நிறுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் அமெரிக்கா ஒரு கோல் செட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த போரை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னதுக்கு அப்புறம் ஈரான் ஓகே நமக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வேணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தைக்கு போன சமயத்துல அந்த கோலை இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் நட்டதுக்கு அப்புறம் நாங்க எப்படி இதை ஏத்துக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன அக்ரிமெண்ட்டுக்கு நாங்க ஓகே சொல்லிட்டோம், ஆனா இப்ப புதுசா ஒரு அக்ரிமெண்ட் சொன்னீங்க அப்படின்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாதுன்னு எங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன அவசியம்? எங்களுக்கு அணு ஆயுதம் வேணும் அப்படின்னு ஈரான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறப்ப இந்த பேச்சுவார்த்தை உடன்படிக்கைக்கு ஏற்படல. சோ ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, இந்த போர் நடக்கும், அந்த குறிப்பிட்ட 30 கிலோமீட்டருக்குள்ள மட்டும்தான் கப்பல் போகணும் அப்படின்னு ஈரான் சொன்னாலும் அதை அமெரிக்கா ஏத்துக்கல. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. இந்த போர் அமெரிக்காவுக்கான போரே கிடையாது. நம்ம லிட்டரலா நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம், இந்த போரானது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான ஒரு போர். அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையில அமெரிக்கா உள்ள பூந்துட்டு நான் தான் எல்லாத்துக்கும் ராஜா, நான் சொல்றதான் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து ஈரான் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த அட்டாக் ஆனது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவை அமெரிக்காவுக்கு சந்திச்சிருக்கு. பொருளாதார ரீதியாகவும் அவங்களோட ராணுவ கட்டமைப்பிலும் மக்கள் ரீதியாகவும் அவரு எடுத்திருந்த இந்த உலக நாடுகள்கிட்ட நான் தான் பெரிய நாடுங்கிற ஒரு பேரோட அந்த அந்தஸ்தையும் இப்ப அமெரிக்கா இழந்துகிட்டு தான் வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த போர் மிகப்பெரிய ஒரு மோசமான பின் விளைவை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கு, ஈரான் அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட அந்த போர் விமானத்தை யாருமே தொட்டு பார்க்க முடியாதுங்கிற ஒரு போர் விமானத்தை $1 பில்லியன் தயாரிக்கப்பட்ட அந்த போர் தாங்கி விமானம், போர் அந்த வெப்பன்ஸை கொண்டு போற விமானம் இது வரைக்கும் யாரும் தொட்டு பார்த்தது கூட கிடையாது. அப்படி அந்த ஒரு பெருமையை வச்சிருந்த அந்த அமெரிக்கா அதை இழந்துருச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஈரான் 2 முறை அல்ல 3 முறை அந்த 2-3 முறை அந்த போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்காங்க. முதல் 2 முறை அமெரிக்கா கிடையாது, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல அப்படின்னு சொன்னாலும் 3வது முறை ஈரான் அதுக்கு ஒரு வீடியோ ஆதாரத்தையும் வெளியிட்டு நாங்க அமெரிக்காவை அடிச்சிட்டோம், அமெரிக்காவை தொட்டுட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, நம்ம இஸ்ரேல்ல இருக்கிற அந்த அயன் ட்ரோம்னு சொல்லுவாங்க, அந்த அயன் ட்ரோம் இது வரைக்கும் அந்த அயன் ட்ரோமை தாண்டி எந்த ஒரு ஏவுகணைகளும் இஸ்ரேலுக்குள்ள போனது கிடையாது. ஆனா அதையும் தாண்டி இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய அடியை ஈரான் கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அயன் ட்ரோன் அந்த இரும்பு அமைப்பை அடிச்சு உடைச்சிருக்காங்க ஈரான். இந்த மாதிரி பல அடிகளை கொடுத்தாலும் அவங்க இதுக்கு நான் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயோ இல்ல ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாதுங்கிற ஒரு நோக்கத்திலேயோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல நாங்க மூட போறோம், அமெரிக்கா மூட போறோம்னு சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா இது அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, உலக நாடுகளுக்கு பாதிப்பை கொடுக்கும். அமெரிக்கா என்ன சொல்றாங்க, நாங்க இங்க அடிச்சுனா அங்க வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அடிச்சா எப்படி அங்க வலிக்கும்? இந்த பகுதியில போற இந்த கிராஸ் பண்ணி வர்ற ஈரானோட நட்பு நாடுகளோட கப்பல்களை, எண்ணெய் கப்பல்களை நான் தடுத்து வச்சிருவேன், எந்த ஒரு கப்பலும் போகக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா என்னோட போர் கப்பல்லாம் நான் நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு சின்ன சின்ன நாடு அமெரிக்காவை எதிர்த்து அடிக்கிறதுக்கு பயப்படும். எல்லா நம்மளோட எண்ணெய் கப்பலை விடல அப்படின்னு ஒரு சின்ன சின்ன நாடு பரவாயில்ல அப்படின்னு அங்க நிக்கலாம்னு வைங்க. இது இல்லடா ஊரு, லேசா உரசனக்கே கால கும்பிடுறாயா. இந்தியா இல்லாட்டி சைனா இந்த மாதிரியான உலகத்திலே பெரிய நாடான இந்த மாதிரி நாடுகளோட எண்ணெய் கப்பலை அமெரிக்கா தடுத்து நிறுத்தி அடிச்சாங்க அப்படின்னா இது எப்படி அமைதிக்கு வழிவகுக்கும்? இந்தியா கம்முன்னு இருக்குமா? இல்ல இந்தியா கூட அமெரிக்காவோட ஒரு நட்பு ரீதியா இருக்கு, அவங்க பேச்சுவார்த்தை மூலியமா சுமூகமா சரி பண்ணிடலாம்னு வைங்க. சைனாவை தொட்டாங்க அப்படின்னா இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போகுமா போகாதா? இதை ஏன் அமெரிக்காவோட அதிபர் யோசிக்கலைங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை மக்கள் மத்தியிலையும் உலக நாடுகள் மத்தியிலையும் ஏற்படுத்தி இருக்கு.
இப்ப அமெரிக்காவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? அமெரிக்கா அதிபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான்கிட்ட அணு ஆயுதம் போச்சு அப்படின்னா இது வந்து உலக நாடுகளுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஈரான்கிட்ட இந்த ஒரு அணு ஆயுதம் இல்லாதப்பயே அவங்களை சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரிஸையும் வந்து ஈரான் வந்து அச்சுறுத்திட்டு இருக்கு, பயமுறுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும், இந்த அணு ஆயுதம் ஈரானோட கைக்கு வந்துருச்சு அப்படின்னா உலக நாடுகளுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நாங்க வந்து ஈரானுக்கு வந்து அணு ஆயுதம் வர்றதை நாங்க தடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு ரீசனா நம்ம கருத முடியாது. எதனால அப்படின்னா, ஈரான்கிட்ட இப்ப அணு ஆயுதம் போயிருச்சுன்னா ஈரானும் வந்து மிகப்பெரிய கண்ட்ரியா மாறிடும். அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும், நம்ம சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அமெரிக்கா இந்த ஸ்டாண்டை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இருந்தா நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்ம சொல்ல போனோம்னா இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு அரசியல் காமெடி நடந்துகிட்டு இருக்கு. அங்கங்க பாத்தீங்கன்னா மூளையில நான் பெரியாளா நீ பெரியாளான்னு ஒரு அரசியல் காமெடி நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இது வந்து ஒரு உலக அரசியல் காமெடியா போயிட்டு இருக்கு. எஸ், கண்டிப்பா இது வந்து ஒரு உலக அரசியல் காமெடியா தான் சொல்லணும். அமெரிக்கா உலகத்துக்கே ராஜா, நான் மட்டும்தான் எல்லாம், நான் தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா அமெரிக்கால வந்து ஒரு போராட்டமே நடந்துட்டு இருந்தது. நான் கிங் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ஒரு ட்ரோல் ஒரு ட்வீட் ஒன்று போடவும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாதிரி அமெரிக்கால பல இடங்கள்ல வந்து ஒரு வன்முறைகளும் ஒரு போராட்டங்களும் நடந்தது. அந்த மாதிரி தான் இப்ப வந்து அமெரிக்கா என்ன பண்ணுது, நான் சொல்றதை எல்லாம் கேட்கணும் அப்படின்னு நான் தான் ராஜா அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல இப்ப அமெரிக்கா ஒரு தனிக்காட்டு ராஜாவா தனித்து விடப்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். சரிக்கண்ணா, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு கேட்டா இதுக்கும் ஒரு முடிவு இருக்கு. என்ன அப்படின்னா, உலக நாடுகள் எல்லாம் தலையிட்டு இந்த போருக்கான ஒரு முடிவை ஏற்படுத்தினா மட்டும்தான் இது வந்து இந்த போர் வந்து சீக்கிரம் முடியும். ஏன்னா இப்ப இது வந்து ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி கிடையாது. ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து அதிகமா யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. இது அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை. அங்கிருந்து எந்த ஒரு போக்குவரத்தும் கடல் ரீதியா வர்றதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அங்கிருந்து பெருசா வந்து ஒன்றும் வரப்போறதும் கிடையாது. ஆனா இந்த ஈரானோட சண்டை தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் அங்க இருந்துதான் லிட்டரலா எல்லா நாட்டுக்கும் உலகத்துல இருக்கிற 190 கண்ட்ரீஸுக்கும் கிட்டத்தட்ட ஈரான்ல இருந்து மட்டும்தான் ஆயில் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா தான் ஆயில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு இதுல இப்போ ஒரு லிட்டரலா ஒரு 4-5 கண்ட்ரீஸ்க்கு வந்து ஆயில் கிடைக்குது. ஈரானுக்கு நம்ம வந்து டோல் பண்ணிட்டு நிறைய கண்ட்ரீஸ் வந்து அங்கிருந்து ஆயில் கொண்டு வரோம். ஈரானோட நட்பு நாடுகள் அவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த ஆயில் கிடைக்கலாம் அப்படின்னு தான் இந்த அமெரிக்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இப்ப அந்த கப்பலும் அந்த இடத்தை தாண்டி வெளியே வர முடியாது, எங்களோட போர்க்கப்பலை கொண்டு வந்து நாங்க அதை தடுக்க போறோம், இங்க அடிச்சு அங்க வலிக்குங்கிற இந்த காமெடி எல்லாம் பாக்குறப்ப மக்களுக்கு வந்து மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும். மற்ற உலக நாடுகளுக்கு வந்து மிகப்பெரிய அரசியல் ரீதியா வந்து ஒரு பிரஷரை கொடுக்க தான் ஆரம்பிக்கும். ஏன்னா இப்ப வந்துட்டு இருக்கிற ஆயிலும் இப்ப சுத்தமா கிடைக்கல அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்படும். ஆங்காங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் புரட்சி தான் ஏற்படும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அழுத்தம் ஏற்படும். சோ மக்களே, இப்படி ஒரு சூழ்நிலை வந்து அமெரிக்கா ஈரான் அங்க இஸ்ரேல் பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப நமக்கு லிட்டரலா ஓரளவுக்கு பெட்ரோல் டீசல் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் மக்கள் நம்ம வந்து அதை கொஞ்சம் அளவா பயன்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல வந்து கேஸோட அந்த எரிவாயு வந்து கொஞ்சம் நம்ம அதை வேஸ்ட் பண்றதை குறைச்சிக்கணும்னு நான் சொல்ல வரேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து எரிவாயு தட்டுப்பாட்டை குறைக்கணும். அப்படின்னா நம்ம வீட்டுல பயன்படுத்துற அந்த எரிவாயு சிலிண்டர், நம்ம வண்டிக்கு போடுற பெட்ரோல் இதெல்லாம் வந்து வேஸ்டா செலவாகிறத முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைக்கணும். லெட்ஸ் ஓகே. இந்த கான்வர்சேஷனை பத்தின இந்த கருத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. நல்லதை பகிர்ந்து தாய் தந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் மீட்டெடுப்போம். வாழ்க தமிழ்.